வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 4.27 அதில் உள்ள சால்வ் tan inverse of 2x plus tan inverse of 3x is equal to pi/4 அப்படிங்கிறது நமக்கு சால்வ் பண்ணணுமா. இங்கே ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கான யூஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இங்கே xங்கிறது 2x, yங்கிறது 3y. ஸோ அந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மேலே நியூமரேட்டர் சம் பண்ணுறேன். 5xன்னு வந்துச்சு. டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது 2 3 6x x ஸ்கொயர்னு எழுதிடுறேன். இப்போது கொஷினில் இருக்கிற மாதிரியே நான் அந்த pi/4 அப்படிங்கிறத இங்கே கேரி அவுட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் எழுதிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போத் சைடு டேனால் நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு 5x டிவைட் பை 1 மைனஸ் 6x ஸ்கொயரு tan ஆஃப் pi/4 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுவேன். எனக்கு tan ஆஃப் pi/4 எனக்கு 1ன்னு தெரியும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது கீழே இருக்க டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போது எனக்கு 5x இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6x ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 டிகிரி பாலினாமியல் மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா ax ஸ்கொயரு ப்ளஸ் bx ப்ளஸ் a. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 டிகிரி பாலினாமியலாக தான் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லைக் ஃபேக்டராக எழுதுனான்ல, ஸோ இதை நான் ஃபேக்டராக எழுத விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 6 கிடைக்கணும். அதோட எனக்கு சம் பண்ணால் 5 கிடைக்கணும். ஸோ 6 இன்ட்டு 1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவில் தான் வரும், -6. ஸோ அதனால் மைனஸை நான் -1ன்னு போட்டு எழுதிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு இதை தனித்தனியாக பிரித்து எழுதிடுறேன். ஓகேவா? 6x ஸ்கொயரு ப்ளஸ் 6x -1 -1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ 6x அது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறது x ப்ளஸ் 1. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நான் 1 காமனாக எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸு இங்கே ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன், ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா 6x -1 அண்டு 6x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இது எல்லாமே ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைக்க போகிற எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு x இஸ் ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், அண்டு -1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். -1 வராது அப்படிங்கிறதுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே உங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தோன்னே நீங்கள் இதெல்லாம் எழுதுனதுலாம் சரிதான். பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்துட்டு கொஷினை பார்த்துட்டு ரைட்டு இப்படி தான் வரும் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இது வரைக்கும் எடுத்து நின்றுருப்பீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு இஃப் 6x ஸ்கொயரு லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அப்போ அந்த எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6x ஸ்கொயரு லெஸ் தென் 1னா இதில் எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தனா என்ன வரும், 6 -1 உங்களுக்கு ஹோல் ஸ்கொயரு லெஸ் தென் 1. அப்போ இது பார்க்கும்போது 6 ரொம்ப சின்னதாமா 1 விட. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் while putting the x of -1 it not satisfy the given condition. அதே 6 எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1/6ன்னு கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 × 1/6 ஹோல் ஸ்கொயரு லெஸ் தென் 1. அப்போ இது பார்க்கும்போது 6/36 லெஸ் தென் 1. இது 1 ஆறு, இது 6 ஆறு. 1/6 இஸ் லெஸ் தென் 1 தானம்மா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா 1/6 இஸ் எ சொல்யூஷனு, பட் இட் இஸ் நாட் எ சொல்யூஷன் வென் x is equal to 1. The one and only solution x is equal to 1/6. ஓகேவா? புரிஞ்சாது?